ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 13. நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து என்னென்ன ஃபீல் ஆணுச்சு 13 நாள் கழித்து என்னோடய மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்துட்டு எனக்கு வந்து எது எது ஈஸியாக இருந்துச்சு எது எது கஷ்டமாக இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டயட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை, நோ ரைஸ் டயட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாள் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பசி எடுத்துச்சு, நடுவில் அதிகமாக தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 1 வீக்குக்கு அப்புறம் அந்த பசி வந்து கொஞ்சம் கம்மியானுச்சு. நடக்கிறப்ப கஷ்டப்பட்டு நடந்ததெல்லாம் இப்போ ஈஸியாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா போகலாம், எப்போ பார்த்தாலும் இன்னொரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா போகலாம் அப்படின்னு தோணும். ஆனால் தம்பி பாப்பா தூங்கிட்டு எந்திரிச்சிருவாங்க அப்படின்ட்டு நான் அவசரமாக வந்துடுவேன். நம்மளோட டயட்டில் நோ ஆயில் டீப் ஃப்ரை அப்படிங்கிறதுனால ஆயில் ஐட்டம், பஜ்ஜி, போண்டா இது மாதிரி எந்த ஐட்டமுமே வந்துட்டு நான் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு சம்மர் டைமில் வந்துட்டு முகத்தில் வந்து பொறி பொறியாக பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வரும். அதெல்லாம் எதுவும் வராமல் வந்துட்டு ஸ்கின்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பித்ததுனால பிம்பிள்ஸ் தொல்லை இல்லாமல் இருந்துச்சு. அதே சமயம் நான் நல்லா தண்ணி குடித்தேன். அதனால் ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு. எப்போயுமே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற சுடிதார் டாப் வந்துட்டு 13வது நாள் நான் போடுறப்ப ஷோல்டர்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்படி இறங்கிட்டு வந்துச்சு. அப்போ தான் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது, நம்ம லைட்டாக வந்துட்டு உடம்ப வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு குப்புறப்படுத்துவதுனா வந்து சின்ன பொண்ணாக இருக்கப்பயே பிடிச்சி ரொம்ப பிடிக்கும். அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியாலாம் நம்மளுக்கு தெரியாத, நான் நல்லா குப்புறப்படுத்தி தூங்குவேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு நல்லா ப்ரெக்னென்சி 2 ப்ரெக்னென்சி அப்பயும் வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்க முடியல. ப்ரெக்னென்சி அப்போ எப்போ தான் குப்புறப்படுப்போமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2வது டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட என்னால் குப்புறப்படுத்தி தூங்கவே முடியாது நைட் டைமில். அது ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், வயிறை பிடிச்சி அழுத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ வந்து நல்லா குப்புறப்படுத்தி தூங்க முடியுது. அதாவது இந்த டயட்டை ஆரம்பித்து 13 நாள்லாம் வந்து நல்லா குப்புறப்படுத்தி தூங்குற மாதிரி இருந்துச்சு. அழுத்துற மாதிரிலாம் இல்லை, அன்கம்ஃபர்டபுளாகவும் எதுவும் ஃபீல் ஆகவே இல்லை. இது போல் சின்ன சின்ன மாற்றங்கள் வெயிட் லாஸில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நம்மளுக்கு தூண்டுதலாக இருக்குது. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.